ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஓ டிஜிட்டல் ஹப். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் பேபி நேம் சாஃப்ட்வேர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த தமிழ் பேபி நேம் சாஃப்ட்வேருக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்னா, புதுசாக பிறந்த குழந்தைங்களுக்கு நேம் சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டூல். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்லேயே நம்மளுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் நேம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட்டு நம்ம பிறந்த குழந்தைங்களுக்கு நட்சத்திரம் மட்டும் செலக்ட் பண்ணணும். நட்சத்திரம் செலக்ட் பண்ணலே இங்கே மேலே உங்களுக்கு என்னென்ன நம்மளுக்கு லெட்டர்ஸ் வேணுமோ கொடுத்துரும். இந்த லெட்டர்ஸில் வந்து நீங்கள் பேர் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். இதில் அடுத்து நம்ம பேபி வந்து மேல் பேபியா ஃபீமேல் பேபியா நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட் பண்ணிக்கணும். நம்ம ஷார்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம், இல்லை டிஃபால்ட் வச்சா எல்லாமே வந்துடும். நம்ம நியூமராலஜிக்கலாக வேணுமா, எனக்கு தமிழில் ஸ்டார்டிங் வேணுமா, A to Z வேணுமா, இங்கிலீஷில் வேணுமான்னு கேட்கும். நம்மளை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம இந்த லெட்டர்ஸில் நம்ம என்ன லெட்டர்ஸ் வேணுமோ ஜஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தா போதும். உங்களுக்கு சிங்கிள் கிளிக்லேயே உனக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் நேம் வந்து ஜென்ரேட் ஆகிடும். சரிங்களா? அந்த கான்ற லெட்டரில் உங்களுக்கு 163 பெயர்கள் இருக்குன்னு உங்களுக்கு கீழே காட்டிடும். ஓகேவா? ஜஸ்ட் நம்மளுக்கு தமிழ்லேயும் உங்களுக்கு பேர் டீட்டெயிலாக தெரியும், இங்கிலீஷ்லேயும் தெரியும், அதே மாதிரி ஜெண்டரும் தெரியும், நட்சத்திரமும் தெரியும், அதேமாதிரி அந்த நேமுக்கு மீனிங்கும் காட்டிடும், அதேமாதிரி நியூமராலஜிக்கல் நம்பரும் காட்டிடும். சரிங்களா? அதை அப்படி நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்தா நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் பிரிண்ட்டை எடுத்துக்கலாம். சரிங்களா? பிரிண்ட் எதை பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணிக்கலாம், பிரிண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த ரிப்போர்ட் டீட்டெயில்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அப் டு டேட், சரிங்களா? நியூ நேம் எதனா ஜென்ரேட் ஆகிருந்தால் டேட்டா பேஸ் நம்ம எடுத்துகிட்டே இருக்கும். இந்த டேட்டா பேஸில் நம்ம கிளிக் பண்ணால் நியூ நேம் வந்து டேட்டா பேஸ் நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு அதே மாதிரி டேட்டா பேஸில் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேமாரி உங்கள் ஷாப் நேம் கூட இதில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இங்கே ஷாப் நேம் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் போட்டுட்டு ஜஸ்ட் நம்மளுக்கு ரிப்போர்ட் எடுக்கும் போது நம்மளுக்கு கீழே உங்கள் ஷாப் நேம் காட்டும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஏஐ கிளிக் பண்ணி கூட நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் நேமு. அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த சாஃப்ட்வேர். சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர் வேணும்னா இதில் கான்டெக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.